உலகத்தை ஜெயித்த தேவன். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நீ தங்கி இருக்கிறாய். சர்வ வல்லவருடைய நிழல் உனக்கு இருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகள் அவர்கள் எப்பொழுது பாதுகாக்கப்பட்டவர்கள். உன்னுடைய வழிகளெல்லாம் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே கர்த்தர் உனக்கு சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு நல்ல நிழலாக இருக்கிறார். அவருடைய நிழலிலே நீ தங்கி வாசம் செய்து கொண்டிருக்கிறாய். அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ரட்சிப்புக்கு விரோதமாய் பல வல்லமைகள் போராடினாலும் நீ அவருடைய கரத்துக்குள் இருக்கிறாய். கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்வாயாக. அப்படி வசனம் உனக்குள்ளே வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தினுடைய சக்திகளை தேவ பிள்ளைகள் எளிதாக ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லி அனுப்புகிறார். இயேசுவின் வருகை மட்டும் தேவ பிள்ளையே நீ ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். உன் சந்ததிகள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அதை உன் வாழ்க்கையில நீ தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய சக்திகளை தேவ பிள்ளைகள் எளிதாக ஜெயிக்கக்கூடியவர்கள். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுப்பா, அந்த உலகத்தை நீங்க ஜெயித்து இருக்கிறீங்க. நான் உம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். இந்த உலகத்தின் சக்திகளை ஜெயிப்பேன் ஆண்டவரே. சாத்தானின் தந்திரங்களை ஜெயிப்பேன். சாத்தானின் வல்லமைகளை ஜெயிப்பேன். சத்தமாய் அறிக்கையிடுங்க, உலகத்தை ஜெயித்த இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. நீ ஜெயித்த தேவன். இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும். எனக்கு வருகிற துன்பங்களை ஜெயிக்க முடியும். எனக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய பலத்தால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். மண்டாடுங்க, மண்டாடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் மண்டாடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் மண்டாடுங்க. புதிய எண்ணெயினால், புதிய பலத்தால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். புதிய எண்ணெயினால் உன்னை நிரப்புகிறார். புதிய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே, ஆமென், வருகிற 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமையோடு